சார் வணக்கம் சார். வணக்கம். இன்றைக்கு காலையிலேயே அதிரடியாக எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கைது. நேற்றுதான் தஞ்சை ஆர்ப்பாட்டத்தில் காவிரி பிரச்சனை தொடர்பாக நிறைய விஷயங்களை பேசி தமிழ்நாடு அரசை விமர்சித்திருந்தார். அதுல ஏதோ இரட்டை அர்த்தத்துல பேசிட்டதாக வழக்கு பதிவு செய்து தஞ்சை காவல்துறை கைது செய்திருக்கிறது. இப்படி பாக்குறீங்க? அதை பத்தி இவங்க ஒரு அவதூறா பேசுனாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு புகார் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த புகாரின் அடிப்படையில் தான் காவல்துறை 6 பிரிவுகளின் வழக்கு பதிவு செஞ்சிருக்கிறதாவும் அதுக்காக தான் கைது செய்யறதா சொல்லியிருக்காங்க. உதயநிதி என்ன சொல்றாருன்னா, நான் அப்படியெல்லாம் எதுவும் பேசலை, நான் பேசுறதே வெட்டி ஒட்டி காப்பி பேஸ்டெல்லாம் பண்ணிக்கிட்டு அவங்க ஒன்று சொல்றாங்க. இதை பத்தி ஒன்றும் இல்லை, நான் நீதிமன்றத்தை சந்திப்பேன்னு சொல்றாரு. என்னுடைய கருத்து என்னன்னா, ஒரு அரசியல்வாதியின் மீது எந்த விதமான வழக்கு, ஊழல் வழக்கா இருக்கட்டும் இல்லை இந்த மாதிரி அவதூறு வழக்கா இருக்கட்டும், அரெஸ்ட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா இது பொது வழியில் நடந்திருக்குது. எது இவருடைய பேச்சு பொது வழியில் நடந்திருக்குது. இவர்கிட்ட இருந்து மேற்கொண்டு விசாரணை நடத்துறதுக்கு எந்த அடிப்படையும் இல்லை. இப்போ நீதிபதியும் அப்படிதான் சொல்லி இவரை விடுவிப்பாருன்னு நான் நினைக்கிறேன். எந்த அடிப்படையும் இல்லை. அப்போ ஏன் அரெஸ்ட் பண்ணணும்? இதில் சாட்சி நிகழ்ச்சிகள்லாம் ஒன்றும் கிடையாது. பப்ளிக்காக அவர் பேசுறது லைவ் டெலிகாஸ்ட் ஆகிருக்குது. அந்த ஃபீட் எடுத்து பார்த்தாங்கன்னா முடிஞ்சு போயிடுச்சு. அவர் பேசுனாரா, இரட்டை அர்த்தத்துடன் தான் பேசுனாரா இல்லையா, இல்லை இரட்டை அர்த்தத்துடன் புரிந்து கொள்ளப்படுகிறதா அப்படின்றதுலாம் நீதிபதி தீர்மானிக்கட்டும், நீதிமன்றம் தீர்மானிக்கட்டும். அதை ஒரு காவல்துறையோ இல்லை ஒரு தனி மனிதர்களோ அந்த கட்சி சேர்ந்தவர்களோ இவர் புகார் அளித்தவர்களோ தீர்மானிக்க முடியாது. அதன் அடிப்படையில் கைது செய்யறதும் தப்பு. அதுவும் குறிப்பாக ஒரு அரசியல், அதுவும் எதிர்கட்சி தலைவர் அப்படின்னு வரும்போது அந்த மாதிரி செய்யக்கூடாது. அதான் நான் சொல்ல வரேன். நீங்க வழக்கு போடுங்க, அவர் நீதிமன்றத்துக்கு வரட்டும். அவர் மாதிரி சார்ஜ் ஷீட் போட போறீங்க, அவர் நீதிமன்றத்தில் அவருடைய வழக்கறிஞர் மூலமா அவர் எதிர்கொள்ளட்டும். அவர் குற்றம் செஞ்சிருக்காரு அப்படின்னா தண்டனை பண்ணி 3 மாசம் 6 மாசம் தூக்கி உள்ள வைங்க. அதான் சரி, அது செஞ்சுட்டு போயிடலாம். இப்படி அரெஸ்ட் பண்றது அப்படின்றதெல்லாம் ஏற்றுக்கொள்வதெல்லாம் நல்லதில்லை. இல்ல, இதுல பெண்களை இழிவுபடுத்தக்கூடிய ஒரு விவகாரம் அப்படின்ற ஒரு பாயிண்ட்ல நிறைய இல்ல. அதான் நடிகை திரிஷா பத்தி அவர் சொன்னார் அப்படின்றது கீழே இருந்து நான் கேள்விப்பட்டது என்ன அப்படின்னா, நான் நான் அதை பார்க்கல, அந்த லைவ் டெலிகாஸ்ட் பார்க்கல. கீழே இருந்தும் சொன்னாங்க, திரிஷா வீட்டுல தண்ணி வருது அப்படின்லாம் சொன்னாங்க. இவர் பேர் எதுவும் சொல்றாரு, ஒருவேளை அதான் அவங்களுடைய நோக்கம் போல, நான் தண்ணி சொன்னேன், காவிரி தண்ணி சொன்னேன் அப்படின்னு இவர் ஏதோ சொல்லியிருக்காரு. ஸோ அதை தான் மாற்றி எங்க தண்ணி வரணுமோ அங்க தண்ணி வர மாட்டாங்கன்னு சொன்னாங்க. அதான் இப்போ இதை எங்க எங்க தண்ணி வரணுமோ அங்கே வரமாட்டேங்குது அப்படின்றத எப்படி நீங்க ஒரு செக்ஸுவலாக நீங்க எடுத்துக்கிறீங்க? அன்லஸ் தட் இஸ் இன் யுவர் மைண்ட், யூ வில் நாட் டேக் இட் தட் வே, இல்லையா? திரிஷா பத்தி சொன்னதுனாலே அப்படியே அந்த தமிழினுடைய அர்த்தமே மாறி போயிடுவான்னா. இல்ல, அது முடிச்சுட்டு ஒரு வார்த்தை சொல்றாரு, நான் காவிரி தண்ணியை சொன்னா நீங்க தப்பா எடுத்துக்காதீங்கன்னா அதை வர. ஏன்னா கீழே இருந்து கத்துனவங்களுக்காக அதை சொன்னாரு. கீழே இருந்து கத்துறாங்க இல்லையா, அதுக்காக அவர் சொல்லி இருக்கலாம். நான் கன்ஃபார்ம் பண்ணலை, நான் நீதிமன்றத்துக்கே அதை விட்டுடுறேன், நான் கன்ஃபார்ம் பண்ணலை. அவதூறு அப்படின்றது யாரை பற்றி பேசினாலும் அவதூறு தான். பெண்களை பற்றி, ஆண்களை பற்றி அப்படின்றதுலாம் வராது. எதுவாக இருந்ததுனாலும் அவதூறு அப்படின்றது வழக்கு தொடரப்பட்டு விட்டது, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அவர் அரெஸ்ட் பண்ணுறது எதற்கு அப்படின்றது என்னோட கேள்வி. நீதிமன்றம் ஒரு அறிவுறுத்தலை கொடுத்திருப்பதாக தகவல். 12 மணிக்குள்ள அவரை அரெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் மீறி அரெஸ்ட் பண்ணியிருக்கிறதா சொல்றாங்க. அதான் விஜயனுடைய அரசு இல்லாட்டி விஜய் அரசுல இருக்கிறவங்க அந்த மாதிரி இந்த மாதிரி எல்லாம் ஒன்று திரிக்கிறாங்க. இப்படி எல்லாம் கைது பண்ணி தூக்கி உள்ள வச்சுட்டா என்ன சாதிச்சு? இப்போ நீங்க 2 எம்எல்ஏக்களை கைது உள்ள போட்டு முடிச்சு 2 பேரும் இப்போ வெளில வந்துட்டாங்க. என்ன நீங்க சாதிச்சிட்டீங்க? இதைதான் மோடி செஞ்சாரு. இவர் விஷயத்துல, செந்தில் பாலாஜி விஷயத்துல 400 நாட்களுக்கு மேல சிறையில் இருந்தார். என்ன சாதிச்சிங்க? அந்த குற்ற வழக்குல அவர் வேலை வாங்கி தருவதாக பணம் வாங்கினார் அப்படின்றது அந்த வழக்கு. அதுல பாத்தீங்கன்னா பணச்செலவு அப்படின்றது வரவே இல்லை. வெளிநாடுக்கு போயிட்டு உள்ள, ஆனால் இடி வந்துச்சு, இடி அந்த வழக்கு போட்டாங்க. கடைசி வரைக்கும் அவங்களால எதையுமே ஒரு சின்ன எவிடன்ஸ் கூட கொடுக்க முடியாத நிலையில தான் சுப்ரீம் கோர்ட் அவர் பிணையில விடுதலை பண்ணுச்சு. நீங்க இந்த வழக்கை எப்போ முடிப்பீங்க, எப்படி முடிப்பீங்கன்னு எங்களுக்கே புரியல அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதி விடுவிச்சாரு. அப்போ இதெல்லாம் கேவலம் இல்லையா? அதே மாதிரி ஏற்கனவே உதயநிதியை கைது பண்றதுக்கான முயற்சியில தான் பாஜக அரசு ஈடுபட்டது. அதுக்காகத்தான் இந்த டாஸ்மாக் ஊழல் அப்படிலாம் சொல்லிட்டு 1000 கோடி அப்படிலாம் சொல்லிட்டு ஊடகங்கள்லாம் பெருசா பேசப்பட்டது. கடைசியில் ஒரு சினிமாக்காரங்களை ஒரு வாக்குமூலம் பெறுவதற்காக இவங்க ப்ரெஷர் பண்ண போகும்போது தான் அவர் வீட்டை லாக் பண்ணிட்டு போயிட்டாரு. அவர் இதுக்கு போகும்போது தான் 2 கேள்வி நீதிமன்றம் கேட்டுச்சு. இந்த சினிமாக்காரரு தப்பு பண்ணாருன்றதுக்கு பூர்வாங்க ஆதாரம் ஏதாவது இருக்கான்னு கேட்டுச்சு. இல்லை. அப்போ அவருடைய வீட்டை சீல் பண்ணிங்களா, திறந்து விடுங்க அப்படின்ச்சு. 2வது, எப்படி ஒரு நிறுவனம் ஊழல் பண்ணதை வழக்கு போட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஈடியை பார்த்து கேட்டாரு. ஒரு நிறுவனம் ஊழல் பண்ணிச்சுன்னா நிறுவனத்தில் இருந்தவங்க ஊழல் பண்ணான்னு சொல்லு, நிறுவனமே ஊழல் பண்ணிச்சுட்டு எப்படி கணக்கு போட்டார்?
என்ன அடிப்படை அது? சட்ட அறிவோட தான் போட்டிங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி திருப்பி கேட்டுச்சு. ஒன்றும் இல்லாத போச்சு இல்லை. ஸோ இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்னா பொலிட்டிக்கல் எக்ஸிஜென்சி, அரசியலுடைய வசதிக்காக செய்யும் போது அப்படி ஒரு தவறுகள்லாம் நிகழும். இதே தான் விஜயனுடைய அரசு இப்போ செய்யுது. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கைதாகும் போது அந்த வேனிலிருந்து ஒரு பேட்டி எடுக்கிறார். இந்த கைதான காமெடியா தான் பாக்குறாரு. எப்படி பாக்குறேன்? இல்லை, அது அவருடைய பார்வை, அது வேற விஷயம். அது ஒன்றும் சீரியஸாக எடுத்துக்க வேண்டிய விஷயம் ஒன்றும் கிடையாது. ஏன்னா அவர் பேசியிருக்கிறாரு, அவரை பொறுத்த வரைக்கும் நான் அந்த மாதிரிலாம் பேசுறேங்கிறாரு. அதனால இது காமெடி எடுத்துக்கிறதுனா இதுக்கெல்லாம் அரெஸ்ட் பண்றதை நான் காமெடி எடுத்துக்கிறேன்னு அவர் சொல்றாரு. அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எதிர்கொள்ற விதத்தை எப்படி பாக்குறீங்க இந்த கைதை? இல்லை, அது வந்துட்டு பொலிட்டிக்கல் சகாசிட்டி. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அவர் வந்துட்டு தொடர்ந்து ஒரு அரசியல் பரம்பரையிலேருந்து வந்தவர். அதனால இதெல்லாம் அவர் ஒரு சாதாரணமான விஷயம் தான். அதுவும் திமுககாரங்களுக்கு சாதாரணமான விஷயம் தான். அவங்க எமர்ஜென்சியை பார்த்தவங்க. அதனால இதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. நான் எதை சொல்ல வரேன் அப்படின்னா, உள்ளபடியே இந்த குற்றச்செயல் அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தோடு உள்நோக்கத்தோடு உதயநிதி பேசியிருந்தால் அது குற்றமே. அப்படி இல்லை அப்படின்னா குற்றம் இல்லை. இது 2 இடம் தான், இதை தாண்டி வேற எதுவும் இல்லை. இது காவல்துறை தவறாக பயன்படுத்துறாரு விஜய் அப்படின்றது மட்டும் வெள்ளிடை மலை தெளிவா தெரியுது. உதயநிதி ஸ்டாலின் அவருக்கு கொஞ்சம் இளம் தலைவரா இருக்கிறதுனால கொஞ்சம் பொலிட்டிக்கல் விஷயங்களை ஹேண்டில் பண்றதுல கொஞ்சம் பக்குவம் தேவைப்படுது. இல்ல, நிச்சயமா. அதாவது அவருக்கு என்ன அப்படின்னா, தனக்கு எதிராக அதுவும் சினிமா ஃபீல்ட்ல இருந்து வந்தவர், எல்லா இடத்துலயும் வந்துட்டு பாத்தீங்கன்னா விஜயால உள்ளபடியே உதயநிதி ஸ்டாலினுடைய வார்த்தைகளுக்கு கவுண்டர் கொடுக்க முடியல. வெளியில வந்து அவர் கொடுக்குறாரு ஒரே நேருக்கு நேரம் வந்துட்டு விவாதிக்கக்கூடிய அளவுக்கு அவருக்கு இல்லை. அப்புறம் பேசாத உட்காந்து வேடிக்கை பார்க்குறாரு. அப்புறம் ஒரு காகிதம் கொடுத்தா ஒரு மறுநாள் தான் பேசுறாருன்னு வச்சுக்கோங்க. அது ஒருவேளை விஜயனுடைய ஈகோ வந்துட்டு டச் பண்ணியிருக்கலான்னு நான் நினைக்கிறேன். பட்டு விஜய் தான் அதை செஞ்சிருப்பாரு அப்படின்னு நான் நினைக்கல. ஏன்னா விஜய் கூட இருக்கிறவங்க கூட அதை பண்ணலாம், அவருக்கு ஆலோசகராக இருக்கக்கூடிய மற்றவர்கள் சொல்லி கூட அது நடக்கலாம். ஸோ இதை விஜய் தான் செய்கிறாரு அப்படின்னு நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வர்றதுக்கு எதுவுமே கிடையாது, எந்த அடிப்படையும் கிடையாது. ஏன்னா விஜயை பொறுத்த வரைக்கும் விமர்சனத்தை அவர் என்னோட பேசும்போது அவர் சொன்னார், ஐயா விமர்சனம் பண்ணுங்க அப்படின்னாரு. அவர் இந்த வார்த்தையை அவர் சொல்லியிருக்காரு. நாங்கள் அது சரியாக நாங்கள் எடுத்துக்குவோம் அப்படின்னாரு அவர். ஸோ விமர்சனத்தெல்லாம் பார்த்து விஜய் வந்துட்டு அஞ்சுறவர் அப்படின்லாம் நான் நினைக்கல. ஆனால் அவர் கூட இருக்கிறவங்க எப்படி நினைக்கிறாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் விஜய் கிட்ட ஒரு எண்ணம் இருக்குது, டெமனைஸ் பண்ணுறாரு எதிர்கட்சியால். எதிர்னாலும் ஸ்டாலின் தான் அப்படின்னு பேசி அவரை டெமனைஸ் பண்ணுறதுன்னா அவர் வந்து சிறுமைப்படுத்துறது, அந்த எண்ணம் அவருக்கு இருக்குது. தன்னை ஹீரோவா நினைக்கணும் அப்படின்றதுக்காகவே ஸ்டாலினை வந்துட்டு ஒரு வில்லனா சித்தரிக்கக்கூடிய விஷயத்தை அவர் தொடர்ந்து செஞ்சுட்டே வர்றாரு. ஸோ அந்த எண்ணம் அவர்கிட்ட இருக்குது, மறுக்க முடியாது. எப்படி ஒரு மோசமான புகாரில் சிக்கி கைது செய்யப்பட்டிருப்பது திமுகவுக்கும் ஒரு டேமேஜ் இல்லையா? இல்லை, இது மாதிரி தவறா இருந்துச்சு அப்படின்னோம்னா நான் வந்துட்டு பொன்முடி அவர்கள் பேசுனதை வந்துட்டு வன்மையாக கண்டிச்சு அவர் வந்துட்டு ஒரு மந்திரியா நீடிக்கிறதுக்கு வந்துட்டு தகுதியற்றவர்னே நான் பேசுனேன். அது ஸ்டாலின் வந்துட்டு ஒரு மந்திரி சபையை விட்டு நீக்கினாரு. அதுக்கப்புறம் இந்த எம்எல்ஏக்கள் கூட ஒரு போட்டியிடலை. அவர் இத்தனைக்கும் அவர் பேசுகிற பேச்சுக்கள் எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு எந்த ஒரு தனி மனிதனையும் குறிப்பிட்டு பேசலை, ஒரு பொதுவில் தான் பேசுனாரு. ஆனாலும் அது ஒரு அமைச்சருக்குரிய ஒரு கௌரவமான ஒரு அணுகுமுறை அல்ல அப்படின்றத நான் கருதி அப்போ சொன்னது தப்பாக போயிடாது, இப்படிலாம் இதெல்லாம் அனுமதிக்கக்கூடாதுன்னு சொன்னோம்னா நீக்கிட்டாங்க அவர். நான் சொன்னதுக்காக இல்லை, பொதுவாக பலரும் சொன்னாங்க அதை பற்றி. எனவே தாவேக்கு என்ன நினைக்குதுன்னா, பொண்கள் விஷயத்தில் இவங்களாம் இப்படிதான், இவங்கெல்லாம் பெண்கள் இப்படி தான் பண்ணுவாங்க, இவர் என்ன பேசியிருக்கிறாரு ஏது பேசியிருக்காரு அப்படி தெரியறதுக்கு முன்னாடி வழக்க போட்டுட்டு அவங்க மேலே வந்துட்டு ஒரு கேரக்டர் அசோசியேஷன் பண்ணுறாங்க இல்லையா, அந்த வேலையை செய்வாங்க. இதை ஜெயலலிதா யாரும் செஞ்சதான் திமுக எதிராக. அதே தான் விஜயனுடைய அரசும் செய்துன்னு நினைக்கிறேன். விஜய் அரசு கொஞ்சம் அதிரடியான ஆக்ஷன்ஸ்லாம் இறங்குற மாதிரி தெரியுது. யாராவது கொஞ்சம் பேசிட்டா கூட ஸ்டாலின் அவரெல்லாம் ரொம்ப நிதானத்தை கடைபிடிச்சிருப்பாரு. நீஜர்க் ரியாக்ஷன், தொடை நடுங்கி அப்படிலாம் பண்ணக்கூடாது. நீங்க பார்த்துட்டு ஸ்டேபிளா இருக்கணும், கவலைப்பட வேண்டாம். இவ்வளவு தைரியமான நடவடிக்கை எடுக்கிறாரு, அவரை தொடர் நடுங்கின்றீங்க. இல்ல, அதை ஜர்க்கு சொல்றேன். நீஜர்க் ரியாக்ஷன்றது என்னன்னா, யார் எது சொன்னாலும் உடனே தூக்கி உள்ள வைக்கிறது. என்ன உங்களுக்கு தைரியம் தேவைப்படுது? உங்கள்கிட்ட அதிகாரம் இருக்குது, அவ்வளவுதானே. உங்கள்கிட்ட அதிகாரம் இருக்கு, அரசு இருக்கு, இதுல என்ன வந்துட்டு தைரியம் இருக்குது, துணிச்சல் இருக்குது? சொல்லுங்களா பாப்போம். நீங்க உதயராஜ் போலீஸ் விட்டா எடுத்துட்டு போறான், அதானே, வேற ஒன்றும் இல்லை. நீங்க பேசாததா இல்லை உங்க மனைவியை பத்தி உங்களுடைய வர்ச்சுவல் வாரியர்ஸ் பேசாததா? அது வந்துட்டு என்ன மார்ஷலுக்கு தெரியாதா? என்னெல்லாம் பேசுனாங்க. அவதூறுடைய உச்சபட்சம் அவங்க பேசுனது, அதாவது கேரக்டர் அசாசினேஷன், அதெல்லாம் சொல்ல போனோம்னா. ஆனால் நம்ம எவ்வளோ டீசெண்டாக இருக்கோம். விஜயனுடைய ஃபேமிலி மேட்டர் அப்படி எதாவது பேசணுமா? சொல்லுங்க பார்ப்போம், ஒரு இடத்துல சொல்லுங்க.
ஏன் நமக்கான அந்த வரையறை இருக்குது. ஆனா விஜய் அந்த வரையறையை தன்னுடைய ரசிகர்களுக்கு கொடுத்தாரா? இன்னைக்கு அவரோட அமைச்சரவையில் இருக்கிறவங்க தான் அதை பார்த்துக்கிட்டான். இன்னைக்கு அட்வைசரா இருக்கிறவங்க தானே அந்த ரூட்டு மாஃபியா இல்லையா? அப்ப விஜய் கண்டுக்கல இல்ல. அப்ப அப்படியேப்பட்ட விஜய் தான் இவரை பத்தி சொல்றாருன்னா இது எப்படி இருக்குது? சிரிப்பா இல்ல இல்லையா? தன் மனைவி எஸ்டேஜில் கூட இருக்கட்டும், அப்படி பேசலாமா? பேசுறது எனக்கு அனுமதிச்சுக்கல. ஏன் அனுமதிச்சிங்க? எப்பொழுதுமே நான் ஒன்று சொல்றேன் மார்ஷல், வி மஸ்ட் டெவலப் குவாலிட்டி. அதான் கேரக்டர். நம்ம அதை டெவலப் பண்ணாது மற்றவனெல்லாம் வந்துட்டு நீ சிறுமைப்படுத்துறதுனால நீ உயர்ந்துட முடியாது, ஒருபோதும் முடியாது, அரசியலையும் முடியாது. சரி, ஜெயலலிதாலாம் முயற்சி பண்ணிட்டு விட்டுட்டாங்க கடைசி நேரத்தில், எல்லாம் வேண்டாம் அப்படின்ட்டு. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இப்படி பேசியதற்காக கைது தட்டப்பட்ட போது ஒரு விஷயம் சொல்றாரு, திசை திருப்புகிற முயற்சியாக இதை தாவேக அரசு இல்லை, அவங்க தொடர்ந்து அதுதான் பண்றாங்க. அவங்க என்ன பண்றாங்க, விஜயனுடைய அரசியல் இருக்கிறவங்க மற்றவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு ஃபியர் சைக்கோசிஸை உருவாக்குறாங்க. ஏதாவது பேசுறீங்கன்னா அவ்வளோதான், ஏதாவது பண்ணீங்கன்னா அவ்வளோதான், உன்னை கூட பிடிச்சி உள்ளே போட்டுருவாங்க அப்படின்ற மாதிரி ஒருத்த உருவாக்குறாங்க இல்லையா? இதுதான் அவங்களுடைய ஆட்சியினுடைய பலவீனம்னு நான் சொல்கிறேன். நீங்கள் விமர்சனத்தை எதிர்கொள்ள அந்த ஆட்சி அஞ்சுது. விஜய் அஞ்சுறாருன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா விஜய் மட்டுமே எல்லாத்தையும் செய்கிறாருன்னு நம்பல. அதற்கான எவிடன்ஸஸ் நம்மகிட்ட இல்லை. புரியுதுங்களா? விமர்சனன்றது வந்துக்கிட்டே தான் இருக்கும். அவதூறுன்றதை நான் சொல்ல, விமர்சனத்தை நான் சொல்ல வரேன். இப்போ நான் இவ்வளோ தூரம் பேசியிருக்கேன், எல்லாம் வந்துட்டு விமர்சனம் தானே. என்னைக்காச்சும் நம்ம திருஷா பற்றிலாம் பேசியிருக்கிறோமா? அதெல்லாம் கிடையாது. நம்மளை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு ப்ரொஃபஷனல், அவ்வளோதான். அவங்களுக்கும் விஜய்க்குமான ரிலேஷன்ஷிப் அது வேறு. வி டோன்ட் கமெண்ட் அப்பான் தட். ஆனால் அவங்க வந்துட்டு ஒரு அரசு அதிகாரத்துக்கு வந்தாங்கன்னா அவங்களே விமர்சனத்துக்கு உட்படுத்துவோம், அது வேற விஷயம். அவங்களுடைய தனி வாழ்க்கை வாழ வரைக்கும் அவங்க நம்ம கண்டுக்க முடியல. சிலர் கண்டனம் தெரிவிக்கிறாங்க, ஜோதி முனிவர்கள்லாம் கண்டனம் தெரிவிக்கிறாங்க. பெண்களை ஒரு பலவீனமாக பாத்திரமா எடுத்துக்கிட்டு எல்லாரும் ஈஸியா அதான் இதை நீதிமன்றம் உறுதிப்படுத்தணுன்ற. மார்ஷல் என்ன பேசினாரு, அது உள்நோக்கமுடைய பேச்சா, இரட்டை அர்த்தத்தோட அவர் பேசினாரா, மகிழ்விக்க அந்த மாதிரி பண்ணாரா அப்படின்றது நீதிமன்றம் தீர்மானிக்கட்டும். ஏன்னா நான் சிலரோட கேட்டுட்டு தான் நான் கூட பேசுறேன். அதனால தான் அந்த இடத்துல இவ்வளோ இழுத்து நான் பேச வேண்டியதாக இருக்குது. இதை கூட பார்க்குற வாசகர்கள் கூட திட்டலாம், அதை பற்றி கவலை இல்லை. நான் கேட்டது வரைக்கும் என்ன அப்படின்னா, அப்படியாப்பட்ட ஒரு நோக்கத்தோட அவர் பேசலை, அது லைவ் டெலிகாஸ்ட் தானே போச்சு அப்படின்றாங்க. இல்லை சார், அப்படி கீழே இருக்கிறவங்களே கத்துறதாவே இருக்கட்டும், அந்த நடிகை பேரை சொல்லி கத்துறதாவே இருக்கட்டும், ஒரு தலைவரா அவங்கள அப்படி பேசக்கூடாதுன்னு சொல்ற பொறுப்புல தானே அவர் இருந்திருக்கணும். அவ்வளோ பெரிய உயர்ந்த ஸ்டாண்டர்டை நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா அது நியாயமானது தான். இப்படி பேசாதீங்க அப்படின்னு சொல்றீங்கன்னா நியாயமானது தான். அதுக்கு முன்னாடி ஸ்டாலின் அங்கிள் அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்துட்டு கண்டிச்சிருக்கணும் நம்ம இல்லையா? ஸ்டாலின் அங்கிள் அப்படிலாம் பேசினாரு, கண்டிச்சிருக்கணும். அது என்னாட்ட முதலமைச்சராக இருந்தோம்னா அப்போ நம்ம எடுத்துருப்போம் நடவடிக்கை. அங்கிள்னு சொல்றதுல தப்பு இல்லை அப்படின்னு. அப்போ எல்லாத்தையும் எடுத்துக்கலாம்ல. அப்போ விஜய் நம்ம வேற மாதிரி பேசியிருக்கலாம்ல. விஜய் இவ்வளோ பேசுறாரு, ஏதோ ஒடுக்க சிலர் மாதிரி அவருடைய அரசு ஆட்சியாளர்கள்லாம் காட்டிக்கிறாங்களே, நீங்க என்ன சொல்றீங்க? அந்த குடும்பத்தை பத்தி என்ன சொன்னீங்க? ஸ்டாலினை மட்டும் நீங்க விமர்சிக்கிறதோட திட்டத்தோட விடலையே, திட்டினீங்க நீங்க. அந்த குடும்பத்தை என்ன சொன்னீங்க? நீங்க எவ்வளவு தப்பா பேசிருக்கீங்க. அவங்கள தப்பா பேசுறதை எவ்வளவு நீங்க அனுமதிச்சிருக்கீங்க. அப்புறம் உங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய இந்த கட்சி வந்துட்டு அப்படி பேசுது அப்படின்னா, ஆனா அவங்க மட்டும் கண்டிக்கணும்னு எதிர்பார்க்கறது சரியா? சொல்லுங்க. அரசியல் எப்பொழுதுமே வந்துட்டு எப்படி அப்படின்னா பந்து மாதிரி அடிச்சா அப்படின்னா திரும்பி வரும். அதுதான் நான் ஜெயலலிதா அரசு விஷயத்தை நான் சொன்னேன், பண்ணாதீங்கன்னு. கலைஞருக்கு அப்பவே இதெல்லாம் 96 நடந்துச்சு. அப்போ என்னோட வயசு ஒரு 40 தான், இன்னைக்கு 70. நான் அதெல்லாம் நிறைய கடந்துட்டு வந்துட்டேன், பார்த்துட்டேன். இது மறுபடியும் உங்களுக்கு எதிராக நடக்கும்ன்றது அன்னைக்கே நான் சொன்னேன். பின்னாடி கலைஞர் கைது செய்யப்பட்டார், எல்லாம் பார்த்துருக்கணும். இப்போ இது இதெல்லாம் பார்த்து வச்சிருக்காங்க. நாளைக்கு என்ன பண்ணுவாங்க? விஜய் ஏதாவது ஒரு ப்ரிடெக்ஸ்ல விஜய் கைது பண்ணி தூக்கி கொண்டு வைப்பாங்க. எல்லாம் வசதியான வாடுறவங்க தானே. ஒரு 10 நாள் இருந்துருப்பாரு சென்னை மத்திய சிறையில், அவங்க எடுத்து உள்ள வைப்பாங்க. செயின் ஆகுதா? எதுக்கு இதெல்லாம்? அப்போ ஒரு மானசீகமான ஒரு அரசியல் இல்லாத போது இல்லை. அதுக்கு தான் விஜய் அரசு இப்போ வித்து எடுது, வேற ஒன்றும் இல்லை.
ஸ்டாலின் அவர்கள் 41 பேர் உயர்ந்த விவகாரத்திலேயே ரொம்ப அமைதியா அதை ஹேண்டில் பண்ணாரு. விஜயை கைது செஞ்சிருக்கணும், அதெல்லாம் விட்டுட்டாரு. ரொம்ப மென்மையா கையாண்டாரு. எந்த ஒரு தலைவனும் தொண்டர்கள் இறப்பதை விரும்ப மாட்டாங்க அப்படின்ற அளவுக்கு பேசினாரு. ஆனா விஜய் அவர்கள் இப்படி எதுக்கெடுத்தாலும் அதிரடி கைதுன்னு இப்படி நடவடிக்கை எடுக்கிறான்னு சொல்றாங்க. 2 பேருடைய இதை எப்படி ஒப்பிட்டு பாக்குறீங்க? இல்ல ஒப்பிடவே முடியாது. ஸ்டாலினால ஒப்பிடவே முடியாது. அதுதான் விஜய்க்கு வந்துட்டு ஆத்திரமே. அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஈகோ எந்த இடத்துல அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னா, எந்த இடத்தையும் ஒரு ஸ்டாலினை தாண்ட முடியல. சாதனைகள்லையும் சரி. இப்போ முன்னாடி என்ன சொன்னாரு, ஸ்டாலின் என்ன பேசினாரு, இப்போ திருச்சியில் பேசும்போது என்ன சொல்றாரு, நான் ஸ்டாலின்னு சொல்லல, அவர் மேல எனக்கு ஒரு அன்பு மரியாதை உண்டுன்னு சொல்றாருல்ல, சொன்னாரா இல்லையா? அப்ப முன்னாடி என்ன ஆச்சு, அந்த பதவியில் எடுத்தா தான் அந்த சேர்ல உட்காரும் போது தான் தெரிஞ்சது ஸ்டாலின்னா யாருன்றது. இவர் சொன்னார், அங்கிள் எங்க இருக்கிறாரு அப்பான்னாரு. அவர் என்ன சொன்னாரு பதில், அங்கெல்லாம் தேடாதீங்க, மக்களுடைய இதயத்துல தேடுங்கன்னு சொன்னார்ல. பதில் சொல்ல முடிஞ்சது அவங்களால? ஏன்? அவர் சாதனைகள்ல தான் நிக்கிறாரு அவர் முதலமைச்சரா என்ன வரைக்கும். நீங்க எங்க இருக்கு உங்களுக்கு சாதனை? நீங்க இன்ஸ்பெக்ஷன்ல இருக்கீங்க, ஆய்வுல இருக்கீங்க. இடத்துல போய் பாக்குறீங்க, தரையில இருந்து பாக்குறீங்க, கார் ஓட்டி பாக்குறீங்க. இவரெல்லாம் ஒப்பிடவே முடியாதுங்க ஸ்டாலினோட. என்னதான் இருந்தாலும் இவர் எடுக்கிறதெல்லாம் சட்ட ரீதியான நடவடிக்கையா தான் இருக்குது. இது சட்ட ரீதியான நடவடிக்கை இல்லைன்றாங்க. அரெஸ்ட் பண்ணணுன்றது எங்க நெசசிட்டி சொல்லுங்க. இல்ல முதல்ல அவங்க சொன்னது விசாரணைக்காக அழைச்சிட்டு போறோம் அப்படின்ற மாதிரி தான் நியூஸ்ல எல்லாம் போட்டாங்க. கைது பண்ண வந்துருக்குறேன், இது விசாரணை அங்கேயே நடத்திட்டு போயிட்டாரு. விசாரிக்கிறதுக்கு என்ன இருக்குதுன்னு நான் கேட்கறேன். முதல்ல பப்ளிக்ல தானே பேசினாரு. விசாரணை எடுத்துறது என்ன இருக்குது? இது நீதிமன்றம் சொல்லும் பாருங்க, எது என்ன இருக்குது? அவர் கைது பண்ணி உள்ள வைக்கிறதுக்கு என்ன இருக்குது? கைது பண்ணிட்டீங்களா, நான் விடுதலை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அதே தான் நடக்கும் பாருங்க. நீங்க சாயந்தரத்துக்குள்ள விடுதலை ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. அதான் அதிகம், 100% அதான் செய்வாங்க. இல்ல கோர்ட் இந்த விஷயத்த கொஞ்சம் கடுமையா அணுகாதுன்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க, அப்படிலாம் அணுகிறதுக்கான அவசியமே இல்லைங்க. கோர்ட் வந்துட்டு இவங்க குற்றச்சாட்டு என்னன்றதை பார்க்காது. கோர்ட் விசாரணைக்கு வந்துடும். பேசினார்ல, அவர் எடுத்து ரிமாண்ட் பண்ணும்போது அவங்க எந்த ரீசனையும் பார்க்க மாட்டாங்க. நீ என்ன காரணத்தை சொல்ற, என்னன்னு சொல்றேன்னு, இதெல்லாம் பெயில விட்டுருவாங்க. அவ்வளவுதான். இதில் விசாரிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. பப்ளிக்காக தானே அவர் பேசுனாரு, விசாரிக்க என்ன இருக்குது? ஒன்றும் கிடையாது. நான் பெயிலில் விட்டுறப்போ அப்படின்னு. கொளத்தூர்ல இந்த வாக்குப்பதிவு இயந்திரங்கள்லாம் சரிபார்ப்பு பணிகள் நடந்துகிட்டு இருக்கு. குறிப்பிட்ட அளவிலான வாக்குச்சாவடிகளுக்கெல்லாம் முடிஞ்சிருக்கு. நீங்க அதுல நிறைய விஷயங்களை சமீப காலத்துல பேசுறீங்க. ஏதோ வாக்குப்பதிவு இயந்திரங்கள் எல்லாம் காணுன்ற அளவுக்கு பேசுறீங்க. என்ன அது டீட்டெயில்? வாக்குப்பதிவு முடிஞ்சிருச்சு. அந்த வாக்குப்பதிவு இயந்திரத்தில் இருக்கக்கூடிய வாக்குகள்லாம் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட்டாச்சு இல்லையா? அறிவிக்கப்பட்டாச்சு. அதை எடுத்துட்டு பத்திரமா எடுத்துட்டு போய் நாங்கள் ஸ்ட்ராங் ரூம்ல வைக்கிறோம்னு சொல்றீங்க இல்லையா? ஸ்ட்ராங் ரூம்ல இருந்து கொண்டு வந்து வைக்கும் போது அந்த டேக்ல எந்த விவரமும் இல்லை, அந்த மெஷினே மாத்திட்டு இருக்காங்க. அதுக்கு அர்த்தம் என்னன்றது நீங்க சொல்லுங்க. தேர்தல் முடிஞ்சிருச்சு, வாக்கு எண்ணிக்கை முடிஞ்சிருச்சு, அதை எடுத்தாந்து பத்திரமா ஒரு ஸ்டோர் ரூம்ல வைக்கிறீங்க. அது 5 ஆண்டுகள் இருக்கணும். ஏன்னா தேர்தல் வழக்கெல்லாம் இருக்குது. அந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணி தான் உள்ள இருந்து எடுப்பாங்க. அந்த கண்ட்ரோல் யூனிட்டை எடுத்து வைக்கிறாங்க. பார்த்தா அதுல சீல் இல்லை, கையெழுத்து இல்லை, விவரம் இல்லை, எதுவுமே இல்லை. இதை நீங்க என்னன்னு சொல்லுவீங்க? மோசடின்னு சொல்லுவீங்களா, ஹியூமன் எரர்னு சொல்லுவீங்களா? ஹியூமன் எரர்னா எப்படி? அந்த ஸ்ட்ராங் ரூம்குள்ள எவனும் இந்த ஸ்பைடர் மேன் மாதிரி யாரும் பூத்தாங்களா உள்ள, பூந்து மாற்றி வச்சுட்டு போயிட்டாங்க உள்ள. அதில் வேற சர்வைலன்ஸு, சிசிடிவி ஃபுட்டேஜ், கேமராலாம் வச்சு பண்ணுறீங்க. எப்படி அது நடந்துச்சு? அப்புறம் சொல்கிறீங்க விவிபேட் ஒர்க் பண்ணலைன்றீங்க. எப்படி விவிபேட் ஒர்க் பண்ணாது சொல்லுங்க. இந்த விவிபேட் எல்லா கண்டிஷன்லையும் வேலை செய்யும் அப்படின்ட்டு எஸ்ஒய் குரேஷி, ஃபார்மர் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ஆஃப் இந்தியா சொல்லியிருக்காரு. நான் இருக்கும்போது தான் டெஸ்ட் பண்ணோம் எல்லா கண்டிஷன்லையும். எப்படி அது வேலை செய்யாத போது? ஸ்டாலின் எப்போ உங்களுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு? 4ஆம் தேதி ரிசல்ட், 7ஆம் தேதி கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. ஒரு வாரத்துக்குள்ள கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம், நீங்க கொடுத்துட்டாரு. விசாரிக்கிறதுக்கு 2.5 மாசம் ஆச்சு கேட்குறேன். ஏன்னா 1.5 மாசம் தான் அதிகபட்ச டைம். அந்த விவிபேட்ல பதிவாகி விழுந்ததுல சீட்டு, அதில் இருக்கிற விவரங்கள்லாம் அதுவாக அழிஞ்சிடும். தெர்மல் பிரிண்டிங். நீங்கள் ஏடிஎம்ல எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வர்றதுல தெர்மல் பிரிண்டிங் தான். பர்ஸில் வச்சுட்டு அப்புறம் கொஞ்சம் நாள் கழிச்சு எடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது, ஒயிட் கலரில் இருக்கும். அதான் பயன்படுத்துறது தேர்தல் ஆணையம். அவன் யோக்கியனா அயோக்கியனா?
சொல்லுங்க. ஒரு தேர்தல் ஆணையம் எப்படியான ஒரு பிரிண்டிங்கை வச்சிருக்கிறான்னா அவன் யோக்கியனா அயோக்கியனா? அந்த 1.5 மாசம் கழிச்சு இந்த விஷயத்தை எடுக்கிறான். 7ஆம் தேதி அவர் பண்ணிட்டாரு. ஏன் 14ஆம் தேதி ஸ்டாலினுடைய உங்களுடைய ரெப்ரஸன்டேட்டிவ் அனுப்புங்க, இல்லாட்டி நீங்களே வாங்க, எண்ணிடுவோம். இதுல என்ன பதிவாச்சோ அதுல இந்த 7 இடத்துக்கு அவர் ஒன்றுக்கு 40,000 41,000 கட்டியிருக்கிறார் பணம். 2 லட்சத்து 3 லட்சம் ரூபா கட்டியிருக்கிறாரு வாக்குச்சாவடிகளுக்கு. நீங்க என்ன பண்ணணும்? இவிஎம்ல ரிசல்ட் வச்சு நான் கொடுத்துட்டேன், இதோ பாருங்க விவிபேடு ஸ்லிப்பை நான் இது பண்றேன், செக் பண்ணி ஓகேங்களா, ஒரு பூத்து இப்படி எண்ணில செய்யணும். அது எண்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அது அப்போதான் நீ கூப்பிடுற 2.5 மாசம் கழிச்சு. அப்படி யோக்கியனா அயோக்கியனா? இல்ல, இது முதலமைச்சருடைய தொகுதியில மட்டும்தான் அந்த மாதிரி தவறுகள் நடந்திருக்கு. மொத்தமா இந்தியா ஃபுல்லா தவறு நடந்துட்டு தான் இருக்குது. இந்த மாதிரி நான் எதுக்கு இவ்வளவு பெரிய புத்தகத்தை எழுதி வெளியிட்டு இருக்கிறேன்? 150 பேஜ், 6 மாசம் எல்லா எவிடன்ஸும் எடுத்து நான் எழுதியிருக்கிறேன். புரியுதுங்களா? சும்மா ஒரு புத்தகம் எழுதுறது அப்படிலாம் இல்லை. குமுதங்கள் கண்டாது இவிஎம் பத்தி ஒரு கம்ப்ளீட் அனாலிசிஸ் எப்படி படம் போட்டுருக்கிறேன் பாருங்க. வெளில தானே விற்கிது. நான் பேசினாலே தேர்தல் ஆணையத்தினுடைய அந்த அட்டாச்மெண்ட் வரும்னு கூட பார்த்துருப்பீங்க. இல்ல, உண்மையாக ஸ்டாலின் அவர்கள் ஜெயிக்க வேண்டிய களமா? அது ஜெயிச்சிருக்க வேண்டிய களமா? அவர் செஞ்ச சேவைகளுக்கு 1 லட்சம் ஓட்டுல வித்தியாசத்துல அவர் ஜெயிக்க வேண்டியதுதான். எப்படி தோற்கடிப்பாங்க ஜனங்க? ஒரு சாதனையாளர் தோற்கடிப்பாங்களா இல்ல ஒண்ணு இல்லாத ஆளை ஜெயிக்க வைப்பாங்களா? சொல்லுங்க, லாஜிக்கா சொல்லுங்களேன். சில நேரத்துல வரலாற்றுல அப்படி நடந்திருக்குல்ல. எப்படி நடந்திருக்குது? யாருக்கிட்ட நடந்திருக்குது? ஜெயலலிதா அவர்கள் தோத்துருக்காங்கல்ல, சாதனை பண்ணி தோத்தாங்க. 96 தேர்தலில் அவங்க தாங்க ஹீரோ. ஏன்னா அவளோட நகைகளை மாட்டிக்கிட்டு அவங்களும் அவங்களுடைய தோழியரை நடந்தாங்கல்ல ஒரு நடை பீச் ரோட்ல. அதானே எல்லாருக்கிட்டையும் பதிவாச்சு இல்லையா? ஊழல், என்னென்ன ஊழல் பண்ணாங்க, சுடுகாட்டு கூரை ஊழல் ஏதோ தான் வந்துச்சு. ஸோ அவங்க ஹீரோ, அவங்க தோத்தாங்க. ஸ்டாலின் மேல என்ன இருக்குது சொல்லுங்க? ஒரே ஒரு குற்றச்சாட்டு, ஏதாவது சாதனை தவிர ஸ்டாலின் வேற என்ன இருக்குன்னு சொல்லுங்க? எப்படி ஒரு தோப்பாரு? ஆனா இவிஎம்ல யாரை வேணாலும் தோற்கடிக்கலாம். அதனால தான் இந்த மாதிரி ஒரு வெளிப்பாடையும் எடுத்து நான் வந்துட்டு சொல்றேன். ஏன்னா நான் என்னைக்கோ சொல்லிட்டேன், இன்னைக்கு தான் எவிடன்சஸ் வருது வெளில. ஒருவேளை இதே மாதிரி காஞ்சிபுரத்துல ஆயிருக்குது, உத்தரப்பேரூர்லயும் ஆயிருக்குது. அங்கேயும் போட்டிருக்காங்க இவங்க கம்ப்ளைண்ட். மறு ஆய்வு செய்யறாங்களே, இதுல எதுவும் ஒரு பாசிட்டிவ் மறு ஆய்வு செஞ்சாங்க? மறு ஆய்வு செய்யறது என்ன இருக்குது ஸ்கோப்பு? எதை வச்சு நீங்க ஒப்பிட்டு நீங்க சொல்லுவீங்க? ஒப்பிட்டு செய்யக்கூடிய விவிபேட் தான் வந்துட்டு முடிஞ்சு போச்சு, காலாவதி ஆகி போச்சு. அதில் தான் அழிஞ்சு போயிடும் அந்த சீட்டு. இப்போ எழுதிங்கன்னா வெறும் குப்பை தான் இருக்கும். வச்சுட்டு தான் பண்ணுவீங்க. அது பேரு வெரிஃபிகேஷன் தான். எங்க வெரிஃபிகேஷனுக்கு வாய்ப்பு இருக்கு? விவிபேட் இல்லாம வேற எந்த வகையிலையும் இது பண்ண முடியாதா? எப்படிங்க பண்ண முடியும்? நீங்க விவிபேட் ஏன் கொண்டாந்தீங்க? 2 எண்ணிக்கையே சரிதான் அப்படின்னு சொல்றதுக்கு தானே கொண்டாந்தாங்க. அது எண்ணவே இல்லைன்னா எப்படி? அது அப்படி எண்ணக்கூடிய பாசிபிலிட்டியை தவிர்க்கிறதுக்கு தானே 2.5 மாசம் கழிச்சு அவங்க பண்றாங்க. அதுவும் சொல்றேன், இது ஒரு அயோக்கியத்தனம்ன்ற மோசடி. நம்ம பேசிட்டு இருக்க இந்த நேரத்துல ஒரு நாள் முன்னதாக ஜன்சுராஜ் பார்ட்டியோட தலைவர் பிரசாத் கிஷோர் ஜெயிச்சிருக்கார் இடைத்தேர்தல்ல, பாஜக தலைவர் தேசிய தலைவருடைய சொந்த தொகுதியில. அவர் வந்துட்டு முன்னாடி நடந்த அந்த பொது தேர்தலில் எவ்வளவு பெர்சன்டேஜ் அதே தொகுதியில அந்த வேட்பாளர் எவ்வளவு வாங்கினார் சொல்லுங்க? 7700 ஓட்டு. ஜன்சுராஜ் வேட்பாளர் பீகார் சட்டமன்ற தேர்தலில் வாங்கின ஓட்டு 7700 ஓட்டு. இப்போ ஒரு 64,000 ஓட்டு. என்ன மாற்றத்தை பண்ணிட்டார் அதுக்குள்ள? இது பொய்யா அது பொய்யா? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. அப்ப இந்த இடத்துல போட்டியிட்டு வென்றவர் வந்துட்டு இன்னைக்கு பிஜேபியினுடைய தலைவர், அவருடைய தொகுதி அது. அவருக்கு மேல வேற ஒருத்தர் நிற்கிறாரு. அவரு ஒரு 19,000 ஓட்டு வித்தியாசத்தில் தோற்கடிக்கிறாரு. கொஞ்சம் லாஜிக்கலா யோசிச்சு பாருங்களேன். எல்லாம் நியாயமா தான் நாங்க நடத்துறோம் அப்படின்றது அது ஒரு அத்தாட்சி ஆயிடும்ல. என் கேள்வி என்னன்னா, இன்னைக்கு 64,000 ஓட்டு வாங்க ஒரு ஜன்சுராஜ் கட்சி அன்னைக்கு தேர்தல் நடக்கும்போது வெறும் 7,700 ஓட்டு மட்டும் வாங்குச்சு. அன்னைக்கு அவங்க 45,000 ஓட்டு வாங்கி தான் தோத்தாங்க. இன்னைக்கு 64,000 ஓட்டுனா இதை நம்பலாம்.
அன்னைக்கு வெறும் 7,700 ஓட்டு, இன்னைக்கு 64,000 ஓட்டு. எப்படின்றது சொல்லுங்களேன். நிறைய பார்த்துட்டேன் மார்ஷல், நிறைய எழுதி வச்சிருக்கிறேன். எலக்ட்ரானிக்ஸ்ல பதிவான ஓட்டை விட எண்ணப்பட்ட ஓட்டு அதிகம் அப்படின்றது உலகத்துல எங்கேயாவது நடந்திருக்கு நீங்க சொல்லுங்க. சொல்லுங்க, நான் பேசுறதெல்லாம் விட்டுடுறேன். பதிவான ஓட்டை விட எண்ண ஓட்டு ஜாஸ்தி. அது ஒரு மாசம் வைக்கிறது வந்து குட்டி போடும் போல ஓட்டு மெஷின். பொன்ராஜையா சொல்றாருல ஹேச்சிங் அப்படின்ட்டு, குஞ்சு பொறிக்கிறதுக்கு பேர் ஹேச்சிங். அவர் ஈவே மிஷினுக்கு சொல்றாரு ஹேச்சிங்ட்டு. ஆனா உள்ளபடி நடந்திருக்குது. போன மக்களவை தேர்தலில் தமிழ்நாட்டில் 7.14% ஓட்டு கூடுதல் ஹேச்சிங் ஆயிருக்கு. இதெல்லாம் என்ன சொல்லுது? இந்த நாட்டுடைய தேர்தல் நடவடிக்கை எல்லாம் அயோக்கியத்தனன்றது சொல்லாம சொல்லுது இல்ல. இந்த மக்களுடைய உரிமை தான் இங்க பறிக்கப்படுது. சொல்லுங்க. இதுதான் நான் எடுத்து எழுதிட்டு இருக்கேன், பேசிட்டு இருக்கேன். இல்ல, நீங்க பேசுறீங்க, பொன்ராஜ் சார் பேசுறாரு, இன்னும் சில பேர் பேசிட்டு இருக்கீங்க. எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸும் இத பெரிய ஒரு விஷயமா கன்சிடர் பண்ணவே மாட்டாங்க. எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸும் கேஸ் போட்டது உங்களுக்கு தெரியுமா? கேஸ் தான் சார் போடுறாங்க. சந்திரபாபு நாயுடு அவன் கேஸ் தான் போடுவாங்க, வேற என்ன செய்யணும்ன்றீங்க? ஏன் சார் சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கெல்லாம் எப்படி மக்கள் போராட்டத்தை பண்றாங்க? எப்படி பெரிய இந்த பெரிய விஷயம் அவங்க போராடக்கூடாதுங்க. இந்த விஷயத்துக்கு நாம போராடணும். இது அரசியல் கட்சி உரிமை இல்லை, இது என்னுடைய உரிமை. இது சுதந்திரத்தின் மூலமா நம்ம நாட்டு தலைவர்கள் நமக்கு பெற்று தந்த ஒரே உரிமை நம்முடைய அரசை நாம் தேர்ந்தெடுக்கக்கூடிய இந்த வாக்குரிமை தான். இது அரசியல் கட்சிகளுக்காக கொடுத்தது, நமக்கு கொடுத்தது சார். நாம தான் போராடணும். கவலைப்படாதீங்க, பெரிய மக்கள் எழுச்சி வரும். இல்ல, திராவிட முன்னேற்ற கழகம் இந்த இடத்துலயாவது ஒரு பெரிய விஷயமா இல்ல, திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிப்பாங்கன்றது இந்த புத்தகத்தை நான் முதல்ல ஸ்டாலின் ஐயாவை தான் பார்த்து கொடுத்தேன். என்ன சொன்னார் அவரு எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டாரு. என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? பாஜக தவிர ஒண்ணுமே பண்ண முடியாது. 4ஆம் தேதி ஆஸ்திரேலியாவுக்கு டிக்கெட் வாங்கிறதோட முதலமைச்சர் உட்கார்றாரு. அப்புறம் என்ன? யாராவது சொன்னீங்களா? இங்க இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற ஜேர்னலிஸ்ட் யாராவது ஒருத்தர் விஜய் ஒரு 5 சீட் ஜெயிப்பாரு அப்படி யாரும் சொன்னாங்களா? ஏன் நம்மளை தாண்டி ஜெயிச்சிருவாரு அவரு? சொல்லுங்க. 108 இடம். இதுதான் இப்போவும் சொல்றேன். இதுக்கு மாதிரி லேட் ஆயிடுச்சுங்க. விவிபேட் நான் அப்பவே சவால் விட்டேன். இப்போ கூட நான் விஜய் நான் ஒரு சவால் விட்டுறேன். உள்ளாட்சி தேர்தல் நடக்குது. மேயர்ல இருந்துட்டு கிராம பஞ்சாயத்து வரைக்கும் நடக்கக்கூடிய எல்லாத்தையும் வாக்குச்சீட்டு நடத்துங்க, ஜெயிச்சு காட்டுங்க பார்ப்போம். மறுபடியும் சொல்றேன், அதுக்கப்புறம் நான் அரசியல் பேச மாட்டேன். வாக்குச்சீட்டை நடத்துங்க, நீங்க ஜெயிங்க. சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் அள்ளிங்கல்ல சொல்றாருல ஆதவர்ஜுனா, ஜெயிச்சிருங்க பாப்போன்ட்டு நான் அவர்கிட்ட சொல்றேன், கேட்குறேன். வாக்குச்சீட்டில் வாங்க பார்ப்போம். சென்னை மேயர்லேருந்து திருநெல்வேலி மேயர் வரைக்கும் எல்லாம் வாக்குச்சீட்டு தான். வாங்க பார்ப்போம், யார் ஜெயிக்கிறான்றதை பார்ப்போம். துணிச்சலத்தை செய்யட்டும் விஜய். ஏன்னா இது தமிழ்நாடு தேர்தல் ஆணையம் தான் நடத்த போகுது. அந்த தேர்தலை நீங்க தாராளம் முடிவு எடுக்கலாம். முடிச்சா செய்யுங்க. இல்ல, இது பரவலா எல்லா இடங்கள்லயும் 100% நடக்குதா, இல்ல குறிப்பிட்ட இடங்கள்ல மட்டும்தான் அந்த மாதிரி செய்யறாங்க? எல்லா இடத்துலயுமா திருடுவான். திருட குறி வச்சாலும் ஒரு வீட்டுல திருடுவான். அந்த வீட்டுல திருடு கொடுத்தவன் வீட்டுல போய் போலீஸ்காரங்கிட்ட போகும்போது ஒரு வீட்டுல திருடினதுக்காகவே அவனை திருடன் நீ சொல்லுவியா? மற்ற வீட்டுல எங்க திருடினதை யாரும் சொல்றாங்களா? யாரும் சொல்லல. அப்ப அவன் திருடன் கிடையாது அப்படின்னு போலீஸ் ஸ்டேஷன்ல சொன்னா நீங்க சும்மா இருப்பீங்களா? கேட்குறேன். உங்க வீட்டுல திருட வந்துருச்சு, நான் தான் இன்ஸ்பெக்டர், என்ன மார்க்ஸ் தொல்லை கொடுக்குறேன். உன் வீட்டுல மட்டும்தான், வேற எந்த வீட்டுல திருடினாங்கன்னு சொல்றானா? உன் வீட்டுல வந்து திருடினான்ற நம்ப முடியாது. போ, இந்த கம்ப்ளைண்ட் அட்வைஸ் அடிச்சா நான் போலீஸ்காரனை மதிப்பேன். அங்க ஒரு ஸ்கேல் வச்சிருக்கிற, இங்க ஒரு ஸ்கேல் வச்சிருக்கிற. திருட்டுத்தனம் தானே இது. அது எப்படி எல்லா இடத்துலையும் ஒரு சேர பண்ணுவான்? தேவைப்படுறது தான் தருவான். ஒரு சேர பண்ணியிருந்தா தான் விஜய்க்கு 180 இடம் கிடைச்சிருக்குமே. அதை வெயிட் பண்ணுங்க, அண்ணாமலைக்கு பண்ணுவாங்க பிரசாத் எடுத்தீங்கன்னா. போதுமா? இனி இந்த தேர்தல் விவகாரத்தை ஸ்டாலின் அவர்களுக்கு நீங்க இவிஎம்ஐ ஒழிக்காமல் இந்தியாவினுடைய ஜனநாயகத்தையும் காப்பாற்ற முடியாது, இந்தியாவையும் காப்பாற்ற முடியாது,
இந்தியாவுடைய வளர்ச்சி பாதையையும் இந்தியாவுடைய எதிர்காலத்தையும் காப்பாற்ற முடியாது. இல்ல இப்ப மறு ஆய்வு செய்யறாங்கல்ல, அது பயனற்றதா? எங்க மறு ஆய்வு நடந்துச்சுன்ற நான் சார் செக் அண்ட் வெரிஃபை. நீங்க எக்ஸாம் எழுதுறீங்க, 45 மார்க் தான் போட்டிருக்கான். நீங்க வந்துட்டு ரீகவுண்டிங்கு போறீங்க, இல்லை வெரிஃபிகேஷனுக்கு போறீங்க இல்லையா? அவனுடைய அர்த்தம் என்னது? ஒழுங்கான மார்க் போட்டுருக்குதான்னு பார்க்கறதானே. இங்க எங்க அது நடக்குது? அதை செக் பண்ணி ஒப்பிட்டு செக் பண்றதுக்கு தான் விவிபேடு. விவிபேட்ல ஒன்றும் கிடையாது, காலி. அதுவும் வேலை செய்யலைன்னு வர சொல்லிட்டீங்க. அப்புறம் என்னது அது வெரிஃபிகேஷன் எங்க நடக்குது?